தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் என்ஐஏ சோதனை என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. 6 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது நடைபெறக்கூடிய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு யூடியூபில் ஆள் சேர்ப்பு என்ற தகவல் வெளியாக நிலையில் சென்னையில் என்ஐஏ சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், என்ஐஏ சோதனை தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புடைய இந்த வழக்கானது யூடியூப்ல பிரசங்கம் செய்த இடத்துல தேசிய புலனாய்வு முகாம் அந்த முகமை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செஞ்சு கொண்டு வருகிறார்கள். ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாக ஊப்பா சட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்களை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கு கடந்த வாரம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கடந்த மே மாதம் தான் ராயப்பேட்டையை சேர்ந்த டாக்டர் ஹமீது ஹுசைன், அவரது தந்தை மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான், அவர்களுடைய நண்பர் முகமது மாரிஸ், காதர் நவாஸ் ஷெரீப், அகமது அலி உமாரி ஆகிய 6 நபர்களை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஊப்பா சட்டம், அதாவது இது பயங்கரவாத சட்டம், இந்த செயல்கள் யாராவது செய்தால் மட்டும்தான் இந்த ஊப்பா சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுவார்கள். இந்த ஊப்பா சட்டத்தின் கீழே அவர்களை பயங்கரவாத செயல்கள் தடை சட்டத்தின் கீழே கைது செய்தார்கள். அதுதான் இந்த ஊப்பா சட்டம். இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில தான் தற்போது கைது செய்யப்பட்ட நபர்கள் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை பகுதியிலும் இருந்துதான் யூடியூப் மூலம் அமைப்புக்கு ஆள் சேர்த்த இடத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் என்ஐஏ அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருது. மட்டும் இல்லாம என்ஐஏ அதிகாரிகள் அவர்கள் எந்த இடத்துல யூடியூப் சேனலை நடத்தி அவர்கள் யூடியூப் மூலமா ஆட்கள் சேர்த்தார்களோ அந்த இடத்திற்கு சென்று தொடர்ந்து ஆய்வு செய்து மட்டும் இல்லாம வேற ஏதாவது இன்கிரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதோ அது மட்டும் இல்லாம லேப்டாப்ஸ், அங்க இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணக்கூடிய நிலையில தற்போது அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம வேற யாராவது இதற்கு உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.